இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அரியலூர்ல இருந்து நாங்கள் பேசுகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக எல்லா இடத்துலையுமே குரல் கொடுத்துட்ருக்காங்க. எங்களோட குரலையும் நீங்கள் கேளுங்க, எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன வேலையாக கூட இருக்கட்டும், உங்கள் தலை போகிற காரியமாக கூட இருக்கட்டும், உங்கள் கடை, ஸ்கூல், காலேஜ் எல்லாத்துக்கும் லீவ் போடுங்க. சினிமா தேட்டருக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. நான் ஒரு விஜய் ரசிகர் தான். நாளைக்கு பைரவா படத்தை கூட பார்க்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் இனத்துக்காக குரல் கொடுங்க, உங்கள் மக்களுக்காக குரல் கொடுங்க. காதலியை பார்க்க கிளம்பி போகிறோம், விளையாட கிளம்பி போகிறோம், பணங்காசு வாங்க கிளம்பி போகிறோம். ஒரே ஒரு நாள் ஒரு சொந்த விளையாட்டு, ஒரு ரத்தம், ஒரு பந்தம், உன்னோட தமிழ் உணர்வு விளையாட்டுக்காக கிளம்பி தயவு செய்து நாளைக்கு வாங்க அரியலூர். தமிழர் பண்பாட்டின் அடையாளமான ஜல்லிக்கட்டுக்காக சென்னையில் வந்து இதே பணியிலையும் சரி, இதே இரவுலையும் சரி எல்லாம் போறாங்க. அதே மாதிரி அரியலூர் நாங்கள் மக்கள் இளைஞர்களும் நாங்களும் போறோம். தயவுசெய்து வாங்க. நம்ம ஜல்லிக்கட்டுக்காக இன்னைக்கு நைட்டு இங்கே வந்து கூட வந்துட்டு மெரினாலும் சரி, எல்லா மாவட்டங்களையும் சரி, நிறைய இடத்துல வந்துட்டு இதுமாரி நைட்டு குளிர் பனி எல்லாத்தையும் பார்க்காம நம்ம போராடுறோம். நம்ம அண்ணன் தங்கச்சி நம்ம உறவுகள் வந்து போராடுது. இதை நீங்கள் மதித்து தமிழர் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் புறக்கணித்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்கணும்ட்டு நாங்கள் அரியலூர் மாவட்ட சார்பாக சொல்லிக்கிறேன். ஒரு தாய் பெண்மணி தன் குழந்தைக்கு பால் கொடுத்த இடம் வந்து நிறைய இடம் நம்ம பார்க்கலாம். ஒன்று அறையில இருக்கும், இல்லை வீட்லயா இருக்கும், இல்லை இண்டு முடுக்கலையா இருக்கும். ஆனா இன்னைக்கு மெரினா பீச்சில் பட்ட பகல்ல எல்லா கூட்டத்துக்கு மத்தியில உட்காந்து பால் கொடுத்தாங்க. அதையும் மீறி அவங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக எந்திச்சு போல. அவங்களே நிற்கும் போது நம்மளுக்குலாம் என்ன? தயவு செஞ்சு வாங்க. நாங்கள் காலையில் வளர்த்தவங்கள காலையை அடக்கவங்கள இருந்தாலும் நம்ம தமிழ் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காது. அதுக்காண்டி நம்ம போராடணும். பெருமையா சொல்லிக்கிறேன். நான் ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்ச காலத்துல கிடையாது. ஆனா அதை விசமிகள் கொஞ்ச நாள் அழிக்க போகும்போது அந்த காலத்துல காக்கிற கூட்டத்துல நானும் ஒருத்தங்க தமிழனா கர்வப்பட்டு இந்த இடத்துல பதிவு பண்றேன். கடைசியா ஒண்ணு சொல்றோம், மத்திய அரசு எங்களுக்கு ஜல்லிக்கட்டை கொடு, இல்லைன்னா தமிழ்நாட்டை எங்களுக்கு தனியா பிரிச்சு தனி நாட்டா கொடு, எங்க நாட்டுல நாங்க ஆண்டுக்கிறோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு எல்லாரும் நம்ம தமிழன்கிறத ஒற்றுமையை காப்போம். தமிழன்டா. இந்த வீடியோவை எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் லைக் மட்டும் போட்டு ஷேர் பண்ணாம இருக்காதீங்க. இந்த போராட்டத்தையும் எங்க கூட வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. நாளை காலையில உங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்தையுமே நான் எதிர்பார்ப்பேன். அரியலூர் வாசிகள் அனைவரும் அண்ணா சிலையில வந்து கூட்டத்துக்கு பங்கு தருமாறும் உங்களோட தாழ்மையா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.